அமுதா, வாங்கக்கா. எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னக்கா? அர்ஜென்ட்டா தேவைப்படுது. சொல்லுங்கக்கா, என்ன வேணும்? எனக்கு ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது. அதான் உனக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது வட்டிக்கு பணம் வாங்கி தரியா? நீ தான் அடிக்கடி வாங்குவியே, அதான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்த. எனக்கு வாங்கி கூட. உங்களால கரெக்டா வட்டியெல்லாம் கொடுக்க முடியுமாக்கா? கொடுத்துடலாம் அமுதா. அவசர தேவைக்கு என்ன பண்றது? சரி இருங்க, இந்த வந்துடுறேன். இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட பணம் இதுல கரெக்டா இருக்கு. மாசம் ஆனா 500 ரூபாய் வட்டி தவறாம கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி அமுதா. நீ செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இன்னும் 1 மாசத்துல நான் திருப்பி கொடுத்துடுறேன். என்னக்கா அவசரம்? பொறுமையாவே கொடுங்க. ஆனா வட்டி மட்டும் மாசம் தவறாம கரெக்டா கொடுத்துருங்க. சரி அமுதா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் தான் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. என்ன அமுதா அப்படி சொல்லிட்ட? சரியான நேரத்துக்கு பணம் கொடுத்துருக்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதுக்கு இல்லக்கா, எல்லாருக்கும் தெரிஞ்சா என்னை வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. நான் கஷ்டப்படும் போது நீங்க எனக்காக எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. அதான் நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு கொடுத்துட்டேன். எல்லாரும் அப்படியாக்கா? வேடிக்கை தானே பார்த்தாங்க. அதுக்காக தான் சொல்றேன்க்கா. சரி அமுதா, இதெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரிக்கா. சரி. என்னாச்சு வித்யா? நீ சொன்னது சரிதான். அவகிட்ட நிறைய பணம் இருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல. இவ்ளோ பணம் யார் கொடுத்திருப்பா? அதுவும் வட்டிக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. அதான் எனக்கு டவுட். யார் கொடுத்தாங்கன்னு அவளை கூப்பிட்டு கேட்டா சொல்ல போறா? அவ எப்படி சொல்லுவா? நாம தான் அவளை சொல்ல வைக்கணும். ஏதோ தப்பு பண்றான்னு மட்டும் தெரியுது. அது என்ன, அது யாரு பண்ண சொன்னா, அது எல்லாத்தையும் அவ வாயாலே நம்ம சொல்ல வைக்கணும். நம்ம சாதாரணமா கேட்டாலும் அவ சொல்ல மாட்டா. முதல்ல போலீஸ்ல சொல்லணும். அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாங்கன்னா தன்னால உண்மையை சொல்ல போறா. அதுக்குள்ள அவ எஸ்கேப் ஆயிட்டா என்ன பண்றது? சரி ஒண்ணு பண்ணலாம். அவ கண்டிப்பா உண்மையை சொல்லுவா. உடனே போய் அதுக்கான வேலையை பார்ப்போம் வா. அப்படி என்ன பண்ண போற? எப்படி என் பிளான்? இதுல இருந்து கண்டிப்பா அவளால தப்பிக்க முடியாது. உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஆமாமா, கண்டிப்பா மாட்டிக்குவா. சரி வாங்க போலாம். சரி. நீங்க பரவாயில்ல. நமக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் இந்த குழந்தைங்க மட்டும்தான். இவங்க குணமாயிருந்தா ராசத்தை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். அதான் ஒன்னும் கவலைப்படாத மாப்பிள்ள. ஆண்டவ முன்னியத்துல இந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாதரா. சரி வா. சிஸ்டர், குழந்தைங்களுக்கு எப்படி இருக்க? டாக்டர் ஏதாச்சும் சொன்னாரா? ஒன்னும் தெரியல. இப்பதான் டாக்டர் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர், குழந்தைங்களுக்கு எப்படி இருக்க? பிரச்சனை எதுவும் சொல்லி உண்மையை சொல்லணும்னா இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. எந்த மாற்றமும் வரல. நீங்க அட்மிட் பண்ணப்ப எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. டாக்டர், நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எங்களால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம். ஒரு நாள் 2 நாள் வேணா. எதையும் உறுதியா சொல்ல முடியாது. ஓகே டாக்டர், நான் குழந்தைங்களை பார்க்கலாமா? தாராளமா போய் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். டேய், இரு வந்துடுறேன்.
உங்களுக்கு தீர்ப்பு இல்ல? கோர்ட்ல என்ன தீர்ப்பு வரும்னு தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க சார். சத்தியமா நாங்க எந்த தப்பும் பண்ணல. யார் பண்ணாங்கன்னு தெரியல. தெரியும், நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க சார். அப்படி பண்ணியிருந்தா இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் தான் யோசனை பண்ணிருப்பீங்க. இந்த குழந்தைங்களை எப்படி காப்பாற்றணும்னு நினைச்சிருக்க மாட்டீங்க. போலீஸ் கிட்ட நாங்க தான் உண்மையை சொல்லியிருக்க மாட்டீங்க. யாரோ தப்பு பண்ணிட்டு பழைய தூக்கி உங்க மேல போட்டிருக்காங்க. கவலைப்படாதீங்க சார், அந்த கடவுள் கைவிட மாட்டார். கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வரும். நம்பிக்கையோடு இருங்க. நாங்களும் எந்த தப்பும் பண்ணல, நீங்களும் எந்த தப்பும் பண்ணல. ஆனா இப்ப எங்களுக்கு பிரச்சனை. எங்களால உங்களுக்கு பிரச்சனை. எங்களை மாட்டி விட நினைச்சு உங்களையும் இதுல இழுத்து விட்டாங்க. நாங்க 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா உங்களை சாப்பிட விடாம பண்ணிருப்போம். எங்க மேலேயும் தப்பு இருக்கு. எல்லாம் எங்க கெட்ட நேரம். உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆகவும் விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் குணமாகி வருவீங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு. கண்டிப்பா உங்களை நான் திரும்ப கொண்டு வருவேன். மாப்பிள்ள, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சுரா. எல்லாரும் அங்க போயிருப்பாங்க. டேய் மாப்பிள்ள, பிள்ளைகளுக்கு சரியா இருமுடா. நீ எதுக்கும் வருத்தப்படாத. வா மாப்பிள்ள, போவோம். வா வா மாப்பிள்ள. நாங்க வரோம் சிஸ்டர். குழந்தைங்களை பாத்துக்காங்க. ஓகே. வாடா. வரோம் சிஸ்டர். என் மருமகளுக்கு ஏன் சோதனை மேல சோதனை தர? முதல்ல எந்த தப்பும் பண்ணாம வீட்டை விட்டு போனா எங்கேயோ போய் சந்தோஷமா ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சுப்பாங்கன்னு பார்த்தா அதுலயும் லைசன்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப என்னடான்னா அவ விஷம் கலந்திருக்கான்னு ஜெயிலுக்கு போயிருக்கா. நீயே சொல்லு, ராசாத்தி என்ன அந்த மாதிரி பொண்ணா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ராசாத்திய குழந்தைகளை, அதோ அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளை கொலை செய்ய பாப்பாளா? அவளுக்கு எதுக்காக இந்த வேதனையை தர? நான் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், உன் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதெல்லாம் ராசாத்திக்காக தான். அந்த சபதத்துல கூட என்னால ஜெயிக்க முடியல. ஏமா இப்படி செய்யற? எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? நான் யார்கிட்ட போய் நிக்கிறதுன்னு தெரியல. ராசாத்தி அவளுக்கு யாரும் கெட்டது நினைச்சா கூட அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணு. அவளுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. நீதான் ஏதாவது பண்ணி ராசாத்திய ஜெயில இருந்து காப்பாத்தணும். இன்னைக்கு சொல்ல போற தீர்ப்பு ராசாத்திக்கு சாதகமா முடியணும். நீதான் நடத்தி கொடுக்கணும். நான் உன்கிட்ட வேற எதுவும் கேட்கல. தப்பு பண்ணாத அவளுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துறாத.
அப்புறம் இந்த உலகத்துல சாமியே இல்லைன்னு ஆயிடும். வாங்க அமுதா, அமுதா. வாங்க வாங்க. இவங்க எதுக்கு இப்ப நம்ம வீட்டுக்கு வராங்க? எங்க வீட்ல பாயசம் செஞ்சோம், அதான் உனக்கு குடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். சரி சரி. பாயசம் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா ஆமா. இந்தா. இப்பவே இந்த பாயசத்தை குடிச்சிட்டு இந்த பாத்திரத்தை கொடுத்துடணும். இல்லனா இந்த பாத்திரத்தை வாங்குறதுக்கு திரும்ப வந்தாலும் வருவாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. என்ன அமுதா, வீடே மாறி இருக்கு. புது டிவி, புது பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருக்க. பெரிய பணக்கார வீடு மாதிரில இருக்கு. அதுவா? எல்லாம் என் புருஷன் வாங்கி கொடுத்தது. எந்த புருஷன்? என்னது? எந்த புருஷனா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நடிக்காதடி. இதெல்லாம் உன் புருஷனா வாங்கி கொடுத்தான்? பொய் சொல்லாதடி. இங்க பாருங்க, நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணு கிடையாது. நான் ரொம்ப கௌரவமான பொண்ணு. என்ன கௌரவம்? நேத்து வரைக்கும் வாங்கின கடனை கட்ட முடியாம இருந்த நீ இன்னைக்கு இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு வளர்ந்திருக்க. நீ வீட்ல வேற புது ஜாமானா வேற இருக்கு. அது மட்டுமா, உன் பையனுக்கு புது பைக் வேற வாங்கி கொடுத்திருக்க. அதெல்லாம் என் புருஷன் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னேன்ல. உன் புருஷன் அதுவும் இவ்வளவு சீக்கிரமா 2 நாளையில உன்னை பணக்காரி ஆக்கிட்டானா? அவன் 2 நாளா பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு உழுந்து கிடக்குறான். என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? இந்தா 2 பேரும் வெளியே போங்க. பெருசா பாயசம் கொண்டு வந்துட்டாளுங்க. போங்க வெளில போங்க. அதுக்குள்ள போறதுக்கா நாங்க வந்தோம்? ஒழுங்கா உண்மையை சொல்லிடி. நீ தானே ஃபேக்டரியில விச வச்சது? என்ன உளறீங்க நீங்க? 2 பேரும் வெளில போங்க. ஐயோ, தொண்டையில் என்னமோ பண்ணுதே. என்ன கவ்வுதா? நீ குடிச்சது பாயாசம் இல்லடி, பாய்சன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ செத்து போயிடுவ. ஒழுங்கா உண்மையை சொன்னாதான் உன்னை காப்பாத்துவோம். இதுதான் நீ குடிச்ச விஷத்துக்கான மாத்து மருந்து. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் உன்னை காப்பாத்த முடியாது. இத குடிச்சா மட்டும்தான் நீ பொழப்ப. ஒழுங்கா உண்மையை சொன்னா மட்டும்தான் நான் உனக்கு இதை தருவேன். இந்தா இத வீடியோ எடு. சொல்லுடி சொல்லுடி. அத கொடுங்க. முதல்ல நீ சொல்லு, தரேன். சொல்றேன். இதெல்லாம் இனிய சாரோட அண்ணி கண்மணி சொல்லிதான் பண்ண. அவங்கதான் எனக்கு பணம் கொடுத்து காய்கறியில விஷத்தை கலக்க சொன்னாங்க.
குடும்ப சூழ்நிலை. பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க சொன்ன மாதிரியே விஷத்தை கலந்துட்டேன். என்னைய மன்னிச்சிடுங்க. தயவு செய்து என்னை காப்பாத்தி கொடுங்க. அதான் உண்மையை சொல்லிட்டேன்ல. இந்த மாத்து மருந்தை கொடுங்க. நீ ஒண்ணும் சாக மாட்ட. நீ குடிச்சது வெறும் டம்மி தான். கொஞ்ச நேரம் கேரா இருக்கும், அப்புறம் சரியாயிடும். நீ இப்ப சொன்னது அப்படியே இனியன் சார் கிட்ட வந்து சொல்லணும், சரியா? நீ கொடுத்த வாக்கு மூலம் என் கையில இருக்கு. அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. எல்லாம் கண்மணி சொல்லிதான் பண்ணேன்னு நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டனா உனக்கு தண்டனை கிடைக்காது. எனக்கு தண்டனை கிடைக்காதுன்னா அந்த தப்பை நான் ஒத்துக்கிறேன். ருக்கு, இனியன் சாருக்கு ஃபோன் பண்ணு. சரிக்கா. லைன் போலக்கா. திரும்ப ட்ரை பண்ணு. இப்பவும் எடுக்கலக்கா. இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு. இனியன் சார் கோர்ட்டுக்கு தான் போயிருப்பாரு. வா, நாம இவள நேரா கோர்ட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். சரி. வா, போடி போ. ராசாத்தி ஃபேக்டரியில கண்மணி காய்கறியில விஷம் வைக்க சொன்ன பொண்ணாச்சே இது. இவளை எங்க கூட்டிட்டு போறாங்க? இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு வேற. அத பண்ணது இவதான்னு தெரிஞ்சு கோர்ட்டு கூட்டிட்டு போறாங்க. போச்சு, இவ கோர்ட்டுக்கு போய் உண்மையை சொல்லிட்டான்னா கண்மணியை தூக்கி ஜெயில போட்டுருவாங்களே. அவ மட்டும் போனா பரவாயில்ல, எப்படியும் என்னையும் இல்ல கூட கூட்டிட்டு போயிருவா. போங்க. எதுக்கும் அந்த ஆட்டோ நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இத உடனே கண்மணி கிட்ட சொல்லிடுவோம். சொல்லுமா. ஏய், அந்த அமுதா மாட்டிக்கிட்டாடி. அந்த ராசாத்தி கம்பெனில வேலை பாக்குற 2 பேரு அமுதாவை கையும் களவுமா புடிச்சிட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஆமா கண்மணி, அவளை மிரட்டி ஆட்டோவுல கூட்டிட்டு போறாங்க. எங்க போறாங்க? எங்கடி கூட்டிட்டு போவாங்க? கோர்ட்டுக்கு தான். அவ மட்டும் கோர்ட்டுக்கு போயிட்டா நாம அவ்வளவு தாண்டி. இத பாரு, ஜென்மத்துக்கு ஜெயில் கஞ்சி தான். உனக்கு சின்ன வயசு பரவாயில்ல, ஜெயில இருந்துப்ப. ஆனா என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னால எப்படி இருக்க முடியும்? அம்மா, இப்போ அதுவா முக்கியம்? அவங்க போறத முதல்ல தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறியா? அதை விட்டுட்டு கண்டதையெல்லாம் பேசிட்டு இருக்க. ஏய், அவங்க ஆட்டோல போயிட்டாங்கடி, ஏதாவது பண்ணு கண்மணி. ஏய் கண்மணி, என்னடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? போன்ல இருக்கியா இல்லையா? ஐயோ லூசு, நான் போன்ல தான் இருக்கேன். நான் ஏற்கனவே அவளை மிரட்டி தான் வச்சிருக்கேன். அவ கோர்ட்டுக்கு போனாலும் நம்மள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டான். அப்படிலாம் சொல்ல முடியாது கண்மணி. அந்த பொம்பளைங்க வேற மிரட்டி இருப்பாங்க. இப்ப போலீஸ் வேற மிரட்டுச்சுன்னு வச்சுக்கோ, பயந்து போய் நம்மள போட்டு கொடுத்துட்டா நம்ம மானமே போயிடும்டி. யார் முகத்திலயும் முழிக்க முடியாது. ஏதாவது பண்ணு கண்மணி. மா, உன் புலம்பல கொஞ்சம் நிறுத்துறியா? எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு. சரி, நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நீ ஏதாவது பண்றதுக்குள்ள அவ கோர்ட்டுக்கு போயிட்டா? அவ கோர்ட்டுக்கு போக மாட்டாமா, நான் பாத்துக்கிறேன். நீ அவ போன ஆட்டோவோட நம்பரை பாத்தியா? பாத்தேன். நல்ல காரியம் பண்ண. முதல்ல அந்த நம்பரை எனக்கு அனுப்பிவிடு. சரி.